தமிழகத்திற்கான புதிய டிஜிபிக்கான பெயர்களை தாமதமின்றி தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைக்கணும்னு யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருந்ததுல தமிழ்நாடு டிஜிபியை தேர்வு செய்ய மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற இருக்குன்னு யுபிஎஸ்சி தெரிவித்ததை தொடர்ந்து டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்க உச்சநீதிமன்றம் முடித்தும் வைத்திருந்தது. இதில் மார்ச் 20ஆம் தேதி நடைபெறும் தேர்வுக்குழு கூட்டத்தில் புதிய டிஜிபிக்கான பெயர்களை தாமதமின்றி தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைக்கணும்னு யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தி: தமிழக டிஜிபியை தேர்வு செய்ய மார்ச் 20 யுபிஎஸ்சி தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வெங்கடேசன் வணக்கம். தமிழகத்திற்கு முழு நேர டிஜிபி நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஏற்கனவே என்ரிதிபேன் தாக்கல் செய்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் இன்று நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதில் குறிப்பாக பொறுப்பு டிஜிபிக்கு பதிலாக பதவி மற்றும் அனுபவத்தில் உரிய தகுதி குழுவில் சேர்க்க தமிழகத்திற்கு அனுமதி அளித்ததுடன் டிஜிபி பதவிக்காக தகுதியான பட்டியலில் இடம்பெறுவர் சட்டம் ஒழுங்கு உட்பட 4 பணி அனுபவங்கள் உள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றில் குறைந்தது 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் டிஜிபி பதவிக்கான திருத்தப்பட்ட முன்மொழிவை யுபிஎஸ்சியிடம் 1 வாரத்துக்குள் தமிழக அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு 2 வாரங்களுக்குள் யுபிஎஸ்சி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி உத்தரவை பிறப்பித்தனர். இதன் அடிப்படையில் இந்த வழக்கு என்பது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது யுபிஎஸ்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழ்நாடு டிஜிபி நியமனம் தொடர்பாக கூட்டம், அந்த தேர்வுக்குழு கூட்டம் என்பது மார்ச் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது என்ற தகவலை தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வில்சன், முகுல் ரோத்தகி ஆகியோர் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்துள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.